மனிதருக்கு முன்புள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழி எது என்பதை தீர்மானிக்கும் நிலையில் சங்கீதம் 119 வசனங்கள் 29, 30 2 வழிகளை நமக்கு முன்பதாக நிறுத்துகின்றன. அவை 1 பொய் வழி, 2 மெய் வழி. சங்கீதக்காரர் இறைவனை நோக்கி பொய் வழியை என்னை விட்டு விலக்கி மெய் வழியில் என்னை நடத்தும் என்று ஜெபிக்கின்றார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பொய் வழி, மெய் வழி என்பவைகளையே இறைவன் இயேசு தமது மலைப்பொழிவில் இறுதியில் மத்தேயு 7:13-14 விசாலமான வழி, இடுக்கமான வழி என்று உரைக்கின்றார். விசாலமான வழி கேட்டுக்கு செல்லும் வழி, இடுக்கமான வழி ஜீவனுக்கு போகும் வழி என்று குறிப்பிடுகிறார். பொய் வழி, விசாலமான வழி, கேட்டுக்கு போகும் வழி சாத்தானுடையது. மெய் வழி, இடுக்கமான வழி, ஜீவனுக்கு அழைத்து செல்லும் வழி, அது இயேசு கிறிஸ்துவின் வழி. பிரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த வழியை தெரிந்தெடுத்து செல்கிறோம் என்பதை சிந்தியுங்கள். யோவான் 14:6 நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழி தாமே என்று ஆண்டவர் தாமே உரைத்திருக்கின்றார்.